வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். என்னென்ன: தக்காளி, கருவேப்பில், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து நாளாக நம்ம அறுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் அறுத்தாச்சு. நம்ம இப்போ அடுப்பில் சட்டி வச்சு இப்போ வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து ஆயில், அந்த கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சி வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக அந்த வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நம்ம வதக்கிறதுல தான் நம்மளோட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எந்த பொருள் பண்ணாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். நான் எல்லா குக்கிங்க்குமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சரிசமமாக நான் எடுத்துப்பேன். நான் அந்த மாதிரி தான் போடுவேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க சின்ன வெங்காயமே போடுவாங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். நான் வந்து எல்லா குக்கிங்க்குமே இப்படி தான். இப்போ மட்டன், சிக்கன் பண்ணால் கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சம அளவுக்கு நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி தான் எல்லா குக்கிங்க்குமே. இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே தான் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும். அது கூட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியும், சின்ன வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் ஒவ்வொருத்தரும் புளி ஆட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து புளி ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சு லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டு இந்த தொக்கு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது ஒரு மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வரி திரண்டு வரும். ஸோ அந்த தண்ணி திரண்டு வரதெல்லாம் சுருண்டு நிற்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த தொக்கு வந்து அந்த இது டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த தண்ணியெலாம் பாருங்கள் திரண்டு சுண்டுருச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் இவ்வளோ மட்டும்தான். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த 4 பொருள் ஆட் பண்ணாலே போதும். இதை விட மச் பெட்டர் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆச்சி சாம்பார் பொடி. ஸோ எனக்கு இது வந்து பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதுதான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன சொம்பில் அந்த தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இதுவும் நல்லா திரண்டு வரணும். அதாவது எடுத்து அடித்தா செவுத்தில் அடிக்கணும், அந்த மாதிரி திரண்டு வரணும். ஸோ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சுருண்டு வரட்டும். இதுவும் நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திரண்டு வந்துருச்சு. ஆயிலெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிற்கும். அதாவது ஆயில் வந்து நமக்கு பிரிஞ்சு தனியாக வந்தாலே நமக்கு வந்து அந்த சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், குழம்பாகட்டும் எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் திரண்டு வந்துருச்சு. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும்.
இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கோம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் அந்த எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா ஒரு பதமான இதில் வந்து வெந்துருச்சு. கத்திரிக்காய் ரொம்ப குழையும் இல்லை, எதுவும் ஆகலை. அப்படியே அந்த 4 பீஸ் வெட்டி போட்டது அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகணுன்னாலும் கூட வேகட்டும். நான் வந்து இந்த பதத்தில் தான் வைப்பேன்.